வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க இவ்வளவு கஷ்டப்பட்டேனா? வருடத்தில் 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு வந்த இன்னொருத்தவர் கையில் ஆட்சியை கொடுக்கவா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா? அதாவது 2 மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்திலே 2 திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்குத்தான் கண்டிப்பாக இம்முறை ஒரு மிகப்பெரிய தேர்தல் போட்டி என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே அமையும் பட்சத்தில் தான் தேர்தல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த நிலையில்தான் தமிழக அரசியலிலே நடிகர் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்து இருக்கிறதா? அதாவது சமீபத்தில் நிலைப்பாடு என்னவென்றால் திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு பெரும் கட்சிகளுடன் கூட்டணி வைக்க விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக வெளியாகும் செய்திதான் அவரது அரசியல் பயணத்தில் ஒரு திசையை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது இம்முறை கண்டிப்பாக தனித்து நின்றுதான் போட்டியிடுவேன் என்று சொல்லிய விஜய் அவர்கள் கூடிய விரைவில் பாஜகவிடம் தனது கூட்டணியை அறிவிப்பார் என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்கான வியூகமெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை முதல்வராக்க தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா என்ற அவரது ஆவேசமான கேள்வி என்பது அவர் ஒரு நிழல் சக்தியாக இல்லாமல் நேரடியாக அதிகார மையத்தை கைப்பற்றும் முனைப்பில் இருப்பதாக வெளிச்சம் போட்டிருக்கிறதா? அதாவது தனது அரசியல் பயணத்தை தவிர்த்து தனது சினிமா துறையில் 50 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உதறிவிட்டு அவர் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது ஏதோ ஒரு கட்சிக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அல்ல என்பதை அவர் தனது ஆதரவாளர்களிடம் ஒரு திட்டவட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சினிமா துறையில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வருமானம் ஈட்டிய பொழுது நான் ஏன் அரசியலுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று ஒரு பெரும் விமர்சனம் எல்லாம் முன்வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதாவது விஜயின் அரசியல் என்பது பிரவேசம் என்பதும் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவல்ல, மாறாக மிக நீண்டகால திட்டமில்லாது என்பதை அவரது அமைக்கல உரையாடல்கள் உணர்த்துகிறதா? இந்த வகையில்தான் அதிமுகவுடன் மட்டுமல்ல பாஜக இருக்கும் கூட்டணியில் கூட நான் கண்டிப்பாக இணையமாட்டேன் என்ற விஜயின் முடிவென்பது தமிழகத்தில் தனித்துவமான அரசியல் சூழலை புரிந்து கொண்ட ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறதா? தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு முக்கியமான அரசியல் காரணியாக இருக்கும் நிலையில் அக்கட்சியுடன் கைகோர்த்து தனது கட்சியின் எதிர்காலத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு முக்கியமான தேர்தலாகவும் இதை பார்க்கப்படுகிறதா? ஏனென்றால் அதாவது தாவேகா கூடிய விரைவில் பாஜகவுடன் கண்டிப்பாக தனது கூட்டணியை அறிவிக்கும் என்ற பட்சத்தில் தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கண்டிப்பாக பாஜகவுடன் தனது கூட்டணியை கண்டிப்பாக நீடிக்க மாட்டார் என்ற மனநிலை கூட ஒரு விதமாக சூழலும் நிலவிக் கொண்டிருக்கிறதா? இந்த வகையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.